சண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா வாரத்தில் 5-6 நாள் வந்து நம்ம இட்லி தோசையை மாறி மாறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியறதில்ல. அதனால் இன்றைக்கி இடியாப்பமும் தேங்காய் பாலும் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்குள்ளே வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கையோட. ஏன்னா கிச்சன் வேலை முடிஞ்சாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு வீட்டு மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், கறி மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கணும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதோடய போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சிக்கனை வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம மூடி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினாலே நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சிக்கன் கிரேவி. இதுதான் நைட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்க போகிறேன், இட்லி அல்லது தோசைக்கு. இது கூடவே ரசம் வச்சு மதியானம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் சந்திக்கலாம்.